எக்ஸாம்பிள் 1.8 இன்னைக்கு பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1.8ல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா வெரிஃபை த ப்ராப்பர்ட்டி. வெரிஃபை த ப்ராப்பர்ட்டி a power t whole power minus 1 equal to a power minus 1 whole power t. என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா verify the property a power t with a equal to 2917. போர்டை கவனிச்சுக்கோ. இப்போ நான் சொல்யூஷன் பார்ட் போடுறேன். a அந்த மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா 2917 இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த கொஸ்டின்ல இருக்கிற LHS பார்ட்ல இருக்கிற a பவர் t கண்டுபிடிக்கணும். a பவர் t, a பவர் tனா a டிரான்ஸ்போஸ். அப்ப ரோ எல்லாம் இந்த ரோ எல்லாம் காலமா மாத்தணும். அப்ப இங்க இருக்கிற 29 இங்க வரும், இங்க இருக்கிற 17 இங்க வரும். இதுக்கு இந்த a பவர் tக்கு we have to find inverse. அப்போ இந்த a பவர் tக்கு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first of all you should find the determinant of a power t. Determinant of a power t போட்டனா 2 7s 14 minus 9 ஆன்சர் என்ன வரும் 5 not equal to 0 வந்ததுனால a power t ஓட இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதும். ஓகே, இப்போ எனக்கு ஃபார்முலா என்ன, a பவர் t ஓட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? உன் கண்ணுக்கு இது a இன்வெர்ஸ் மாதிரியே தெரியும். அப்ப என்ன எழுதுவ, 1 by determinant of a power t into adjoint of a power t அப்படின்னு எழுது. அப்போ 1 by determinant of a power t என்ன இருந்தது, 1 by determinant of a power t வந்து 5 வந்திருக்கு. அந்த 5 போட்டுரு. adjoint of a power t நல்லா கவனிக்கணும், இதுதான் a power t. இதோ இருக்கு பாரு, இதுதான் a power t. இந்த a power t க்கு adjoint போடணும். அப்படின்னா என்ன பண்ணும், இந்த லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அது பண்ணனா 7 வரும் 2 வரும். மற்றதை சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணணும். -9 -1 வரும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நீ யாரை கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்த a பவர் t பவர் -1 கண்டுபிடிச்சிருக்க. இப்போ என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற a பவர் -1 ஹோல் பவர் t கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் a பவர் -1 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா 1 by determinant of a into adjoint a, அதுக்கு ஃபார்முலா. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், determinant of a கண்டுபிடிக்க போறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் a அப்படின்னா என்னன்னா a ஓட டிட்டர்மினன்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. a ஓட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இது a பவர் t, a ஓட டிட்டர்மினன்ட் 14 minus 9. 14 minus 9 வந்து 5 not equal to 0 ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு a இன்வெர்ஸ் வேணும். அப்போ 1 by determinant of a 5 into adjoint a, a ஓட adjoint, a ஓட adjoint என்னன்னா இவரு லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த 7 2 அங்க போயிடும். மற்றதை சேஞ்ச் ஆஃப் சைன் போடணும். -1 -9 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆன்சருக்கு இந்த a பவர் -1 கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, இந்த ஆன்சருக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இந்த கடைசியா வந்த ஆன்சருக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்ப முன்னாடி இருக்கிற 1/5 அப்படியே வச்சுக்கோ. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு இதோ இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா என்ன ஆகும், இப்படி இருக்கிற ரோ எல்லாம் இப்படி காலமா மாறும். அப்ப இங்க இருக்கிற 7 இங்க -9 வந்துடும், -1 2 வந்துடும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் பாரு, எப்படி இருக்கு பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா. அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 என்ன ப்ரூஃப் ஆகுறது அப்படின்னா a பவர் t பவர் -1 போட்டாலும் a பவர் -1 போட்டுட்டு பவர் t போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். அவ்வளோதான், வெரிஃபை தான் பண்ண சொன்னாங்க, வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.10. நல்லா கவனிங்க. கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா a வந்து 4 3 2 5. Find x and y such that a squared plus xa plus yi2 equal to 0 இருக்கும். Find the value of x and y such that
இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. a squared plus xa plus y i2 equal to 0 is order 2. ஏன்னா இங்க given matrix வந்து order 2ல இருக்கு. இதுல இருந்து hence find a inverse. hence find a inverse அப்படின்னா என்னன்னா இந்த இதுல இருந்து we have to find a inverse. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், சொல்யூஷன் பார்ட் போறேன். இதுதான் given condition. இந்த given conditionல ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னா a ஸ்கொயர். a என்ன இருக்கு அப்படின்னா 4 3 2 5 இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா a ஸ்கொயர் வேணும். a ஸ்கொயர்னா என்னன்னா a இன்டு a. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். a ஸ்கொயர்னா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, 4 ஸ்கொயர் பண்ணி 16 9 4 25 போடுவாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. a ஸ்கொயர்னா a இன்டு a தான். அப்போ இங்க இருக்கிற 4 3 2 5 இன்னொரு வாட்டி 4 3 2 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோவை இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் காலமால மல்டிப்ளை பண்ணணும். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்க இருக்கிற செகண்ட் எலிமெண்ட், இங்க இருக்கிற செகண்ட் எலிமெண்ட். அப்படி பண்ணா 4 into 4 16, 3 into 2 6. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இங்க இருக்கிற செகண்ட் காலம் வரும். அப்போ என்ன வரும், 4 into 3 12, 3 into 5 15. இப்போ செகண்ட் ரோக்கு வரணும். 2 into 4 8, 5 into 2 10, 2 into 3 6, 5 into 5 25. The answer is 22, 27, 18, 31. இவர்தான் யாரு, a ஸ்கொயர். என்ன கொடுத்திருக்குன்னா given a ஸ்கொயரையும் x into a வையும் y i2 வையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 0 வருது. அப்போ நான் இதுல எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் கொடுக்க போறேன். a ஸ்கொயர் எனக்கு என்ன வந்திருக்குன்னா 22, 27, 18, 31 பிளஸ் x into a. நல்லா கவனிக்கணும், x into a, ஏன்றது இந்த given matrix 4 3 2 5, 4 3 2 5 plus y into i2. y into i2 னா என்ன அர்த்தம், 1 0 0 1 அர்த்தம். இதான் i2. அது எவ்வளவு இருக்குன்னா ஈக்குவல் டு 0 இருக்கு. அப்போ which implies, இதை சிம்பிளிஃபை பண்ணணும். நான் என்ன பண்ணிருக்கேன்றது ரெண்டாவது வாட்டி சொல்றேன். இவங்க கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷன்ல a ஸ்கொயரோட வேல்யூ x into a, y into i2 போட்டிருக்கேன். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 22 கிடைச்சிருக்கு, 27 கிடைச்சிருக்கு, 18 31. இப்போ இந்த x ஆல இது எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணா we get 4x 3x 2x 5x which is equal to which is plus. இந்த y ஆல எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணா y 0 0 y which is equal to 0. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே அடிஷன்ல இருக்கு. அப்ப அடிஷன்ல இருக்கிறதுனால எனக்கு என்னெல்லாம் ஈக்குவேஷன் வரும் பாரு. இங்க இருக்கிற 22, இங்க இருக்கிற 4x, அங்க இருக்கிற y ஈக்குவல் டு 0. 0 இது 0 O2 அந்த 02 அப்படின்னா என்ன மீனிங்னா 0 0 0 0 அதை போட்டுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த காலம் A11 பொசிஷன் எல்லாம் ஆட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஈக்குவேஷன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 4x plus y ஈக்குவல் டு -22ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்தது ரெண்டாவது பொசிஷனை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். அது என்ன இருக்கு அப்படின்னா 27 plus 3x, 27 plus 3x plus 0 ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 3x ஈக்குவல் டு -27 கிடைக்கும். x is equal to இந்த 3 ஆல இந்த 27 கட் பண்ணா 9 டைம்ஸ். அப்ப x ஓட வேல்யூ எனக்கு -9 கிடைச்சிருச்சு. அடுத்தது மூணாவது 18, இந்த பொசிஷன் 2x, இந்த பொசிஷன் 0 ஈக்குவல் டு 0. அப்ப 2x ஈக்குவல் டு -18, x ஈக்குவல் டு -9. ஏதாவது ஒரு இடத்துல இதை x எடுத்துட்டா போதும். அதுக்கு அடுத்தது 31 plus 5x
plus y equal to 0. அப்போ 5x plus y equal to minus 31. இப்போ பாரு, x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, நமக்கு y ஓட வேல்யூ வேணும். இங்க இருக்கிற x equal to minus 9 தூக்கி இங்க இருக்கிற ஈக்குவேஷன்ல போடு. அப்போ x equal to minus 9 அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்து இதுல போடுறேன். 5 into minus 9 plus y equal to minus 31. அப்போ minus 45 plus y equal to minus 31. எனக்கு y தான் வேணும். அப்போ நான் இங்க போட்டுக்கிறேன். So y is equal to minus 31 plus 45. 45ல 31 போச்சுன்னா எவ்வளோ? So 14. y ஓட வேல்யூ 14 கிடைக்குது. அப்போ எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா x ஓட வேல்யூ minus 9 கிடைச்சிருக்கு, y ஓட வேல்யூ 14 கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்துட்டு போயிட்டு இங்க இருக்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீ இது வரலையும் போடு. இங்க வந்து இங்கேயே எனக்கு x equal to 9 கிடைச்சிருச்சு. இங்கேயே x equal to 9 கிடைச்சிருச்சு. உடனே இந்த வேல்யூ தூக்கி இங்க போட்டு y கண்டுபிடிச்சிரு. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்ப இந்த இவ்வளோ ஸ்டெப்பும் தேவையே இல்லை. ஏன்னா இங்கேயே உனக்கு x equal to minus 9 கிடைச்சிருச்சு. இதை எடுத்து நீ என்ன பண்ணு, இந்த ஈக்குவேஷன்ல போட்டா என்ன கிடைக்கும்? 4 into minus 9 plus y equal to minus 22. அப்ப 9 4s are 36. minus 36 அந்த பக்கம் கொண்டு போயிடு. அப்போ y is equal to minus 22 plus 36 ஆயிடும். 36ல 22 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 14 வரும். கரெக்டா வந்துருச்சா? நமக்கு வேண்டியது x y ஓட வேல்யூ. அது எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ முடிச்சு. ஸோ இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம். எழுதாம விட்டுறதுனா விட்டுரு. இப்போ எழுதும் போதே இதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஜஸ்ட் எக்ஸுக்கு 9 கிடைச்ச உடனே இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி y கண்டுபிடிச்சு. அவ்வளோதான். a ஸ்கொயர்ட் பிளஸ் xa பிளஸ் y i2 ஈக்குவல் டு 0. அப்போ a ஸ்கொயர்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன? minus 9. அப்போ minus 9 into a, y ஓட வேல்யூ 14 into i2 equal to 0. அப்போ a square minus 9a plus 14 i2 equal to 0. இதுல இருந்து they are asking to find a inverse. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த a square minus 9a equal to இந்த 14 i2 equal to அந்த பக்கம் போச்சுன்னா minus 14 i2 ஆயிடும். அப்போ pre multiply by a inverse. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா ஈஸியா போட்டுடலாம். 9 a inverse a equal to minus 14 a inverse into i2. அப்போ a inverse a ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணும்போது வெறுமனே a ஆயிடும். 2 minus 1. a inverse மல்டிப்ளை பண்ணும்போது 9 i2 ஆயிடும். ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆயிடும். minus 14 into a inverse multiply with identity we get a inverse. இப்பதான் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். மேட்ரிக்ஸ் a அது அப்படியே போட்டுரு. மேட்ரிக்ஸ் a நமக்கு என்ன இருக்குன்னா 4 3 2 5 minus 9 into i2 னா 1001 which is equal to minus 14 into a inverse. இப்போ நான் இதை எப்படி போட போறேன்னு பார்த்துக்கோ. 4 3 2 5 இதை பிளஸ் ஆக்கிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோ. இந்த இடத்த பாரு, இந்த மைனஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், பிளஸ்ஸா மாத்திக்கிறேன். மாத்திட்டு minus 9ஆல உள்ள மல்டிப்ளை பண்றேன். minus 9ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus 9 0 0 minus 9 வரும், which is equal to minus 14 into a inverse இருக்கு. இப்போ நான் ஆட் பண்ண போறேன். இந்த 4ஆல இந்த minus 9 ஆட் பண்ணனா minus 5. 3 plus 0 3, 2 plus 0 2, 5ல போச்சுன்னா minus 4, which is equal to minus 14 into a inverse. எனக்கு a inverse தான் இப்போ வேணும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த minus 14 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைட் ஆகிடும். அதனால நான் அதை எப்படி எழுதிக்கிறேன்னா minus 1/14 எழுதிக்கிறேன். ஸோ இந்த 14 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கிறேன். 1/-14னாலும் -1/14னாலும் ஒண்ணுதான். இது மாதிரி எழுதக்கூடாது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னா -5 3 2
-4 இருக்கு. இதுதான் A இன்வர்ஸ். இதை இன்னும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல போடணும்னா இந்த 1/14 மட்டும் வெளியில வச்சுட்டு இதை மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணா 5 -3 -2 4 அப்படின்னு வரும். அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.10 இருக்கு போட்டு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ நாம எப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா ஏ கூட ஏ பவர் டி மல்டிப்ளை பண்ணாலும் ஏ பவர் டி கூட ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் ஐடென்டி எலிமெண்ட் வரணும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும். அப்படி இருந்தா அந்த ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் பேரு. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஒரு ரிசல்ட் சொல்ல போறேன். ஏ இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னு போட்டுட்டு IFF போட்டா என்ன பேருனா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பேரு. இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஷார்ட்டா IFF போடுவாங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் கான்வர்ஸ் இஸ் ட்ரூ. கான்வர்ஸ் இஸ் ட்ரூனா இப்போ 5 + 2 = 7 அவனா 7 = 5 + 2 ப்ரூவ் பண்றது. அதே மாதிரி தான். அப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A is orthogonal, if and only if A is நான் சிங்குலர். A வந்து நான் சிங்குலரா இருக்கணும். இதெல்லாம் தான் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட், A இன்வர்ஸ் எடுத்தா அது A பவர் T க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்தா A பவர் -1 = A பவர் T அப்படின்னு இருக்கணும். A வந்து நான் சிங்குலரா இருக்கும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுனா நிச்சயமா அது சிமெட்ரிக்கா தான், இது ஆர்த்தோகனலா தான் இருக்கும். ஆர்த்தோகனலா தான் இருக்கும். அப்ப ஆர்த்தோகனலுக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா என்னன்னா A வந்து ஆர்த்தோகனலா இருக்கணும்னா A வந்து நான் சிங்குலரா இருக்கும், A இன்வர்ஸ் வந்து A பவர் T இருக்கும். தென் ரிவர்ஸ்லவா அத இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட்ஸ் கான்வர்ஸ் A பவர் -1 வந்து A பவர் T, A வந்து நான் சிங்குலர். இப்படி இருந்தா அது ஆர்த்தோகனல் எழுதலாம். அப்ப நான் எப்படி சொல்றேன் பாரு, நீ ஒண்ணுக்கு ஆர்த்தோகனல் ப்ரூவ் பண்ணணும்னா ஆர்த்தோகனல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணனா A × A பவர் T = A பவர் T × A = I அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இது இஃப். ஒன்லி இஃப்னா என்ன தெரியுமா அர்த்தம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும், A இன்வர்ஸ் வந்து A பவர் T இருக்கும். அப்படி இருந்ததுன்னா என்ன ரிசல்ட்? இப்படி இருந்ததுன்னா என்ன ரிசல்ட்? என்ன ரிசல்ட்? A இஸ் என்னது ஆர்த்தோகனல். இதான் வந்து கான்வர்ஸ். இப்போ A × A பவர் T = I இருக்கு இருக்கா? A × A பவர் T, A × A பவர் T = எப்படி இருக்கு? I இருக்கு. அப்படி இருந்தா அதுக்கு என்ன பேரு? ஆர்த்தோகனல். இதுதானே? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ப்ரீ மல்டிப்ளை பை A இன்வர்ஸ் பண்ண போறேன். நல்லா கவனி. A இன்வர்ஸ் A பவர் T, இங்கேயும் A இன்வர்ஸ் × I போட்டாச்சா? சரி, இந்த ஏவையும் A இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும் சொல்லு? I வரும். இங்க யார் இருக்கா? A பவர் T ஈக்குவல் டு A இன்வர்ஸ் I ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? A இன்வர்ஸ். I கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். A பவர் T ஈக்குவல் என்னாச்சு? A இன்வர்ஸ். இது வந்து ப்ரூஃப். நான் போட்டிருக்கிறது என்ன? ப்ரூஃப். எதோட ப்ரூஃப்? இதனோட ப்ரூஃப். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க? ஏவும் A பவர் Tயும் ஐயா இருந்தா A இன்வர்ஸ் வந்து A பவர் T அப்படின்றது. எதோட டெஃபினிஷன் இது? ஆர்த்தோகனல் டெஃபினிஷன். இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 1.11. Prove that cos theta minus sin theta, sin theta cos theta is orthogonal இப்போ இது let A equal to
என்ன இதை ஏன்னு எடுத்துக்கணும். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. நாம என்ன படிச்சிருக்கோம்னா ஆர்த்தோகனலோட கண்டிஷன் ஃபார் ஆர்த்தோகனல் எழுதிறாரு. a into a power t equal to I இருந்தால் அது ஆர்த்தோகனல். a இங்க இருக்காரு. இப்ப எனக்கு வேண்டியது a power t தான். அப்ப a power t போடும். a டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோ எல்லாம் காலமா மாத்து. காஸ் தீட்டா இதுல ரொம்ப கவனமா கவனிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சில டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏ தோருக்கு ஏ பவர் டி அப்படின்னு சொன்ன உடனேயும் ரோ எல்லாம் காலமா மாத்து, காலமெல்லாம் ரோவா மாத்துருவாங்க. ரோ எல்லாம் காலமா மாத்து, காலமெல்லாம் ரோவா மாத்துன்னு ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். ரோவை காலமா மாத்து. மாத்தியாச்சு. இப்ப நான் ஏவையும் ஏ பவர் டியையும் மல்டிப்ளை பண்ண போறேன். நல்லா கவனி. அப்போ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு ஏ பவர் டி காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ரோவை காலமால மல்டிப்ளை பண்ணு. காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்க இருக்கிற மைனஸ் இங்க இருக்கிற மைனஸும் பிளஸ் ஆயிடும், பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது இதால இதை மல்டிப்ளை பண்ணும். காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. சைன் காஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இதால இது பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இது 1, இது ரெண்டும் கட் ஆச்சுன்னா 0 0 1. ஆன்சர் வந்து எனக்கு I2 கிடைச்சிருச்சு. அதனால a இன்ட்டு ஏ பவர் டி ஈக்குவல் டு ஐன்னு கிடைச்சதுனால மேட்ரிக்ஸ் A இஸ் ஆர்த்தோகனல். அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த இடத்துல ஒன்னே ஒன்று எழுதிக்கோ. சிமிலர்லி ஏ பவர் டி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐன்னு போட்டு இதை கொஞ்சம் எழுதிக்கோ. சிமிலர்லி ஏ பவர் டி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ. இதோட காம்படேட்டிவ் ஏ பவர் டி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ. therefore a into a power t into a equal to I அப்படின்னு எழுதிட்டு இதை எழுது. இங்க மட்டும் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்க. இதை எழுதிட்டு இதை எழுது. a into a power t equal to I. Similarly a power t into a equal to I. Therefore a into a power t into a equal to I, which is orthogonal.